சங்கீதா விஜய் சங்கீதா மேம் அவர்கள் ஏன் அப்படின்னா சங்கீதா மேம் அவர்களுக்கு அந்த விஜய் என்ற பெயர் கண்டிப்பா சொல்வது பிடிக்காது. சஞ்சய் அவர்கள் சங்கீதா மேம் அவர்களுடைய மகனை அவர் டைரக்ட் பண்ணி வர இருக்கிற படத்துக்கு அவருடைய இனிஷியல் சங்கீதா மேமோட பேரை தான் போட இருக்காரு, விஜயோட பேர் இல்லை. ஸோ அப்படி இருக்கக்குள்ள சங்கீதா விஜய் அப்படின்னு சொல்றது அவங்களுக்கே பிடிக்காம இருக்கும், பல நல்ல உள்ளங்களுக்கே பிடிக்காம இருக்கும். அதனால சங்கீதா மேம் அவர்களுடைய அப்டேட், அதாவது நடந்த உண்மை என்ன, சங்கீதா மேம் அவர்களை கண்டு போட்டு இந்த விஜய் என்ற ஒருத்தன் எடுத்த ஓட்டம் பண்ண கேவலம் 200 கோடி 150 கோடி சம்பளம்னு பொய்ய சொன்ன விஜய். ஆனா விஜயோட மார்க்கெட்டே ஒரு 50 கோடி கூட வராது. அப்ப அந்த உண்மைகள் எல்லாமே இப்ப சங்கீதா மேம் அவர்கள் மூலம் வெளியில வந்திருக்கு. அங்க நடந்தபடியா வழக்கின் மூலம் வெளிவந்த உண்மைகள் ஒண்ணு. அடுத்தது எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள், அதாவது விஜயோட அப்பா, எங்கட குடும்பமே விஜய்க்கு ஓட் போடாது அப்படின்ற ரீதியில பல விடயங்கள் வெளியில வந்திருக்கு. அதாவது விஜயை பத்தியே தெரியும், ஒரு உதவாக்கரை மகன், ஒரு உதவாக்கரை கணவர், ஒரு உதவாக்கரை அப்பன். ஒரு மனிதன் அவனோட வாழ்க்கையில எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி என்றதுக்கு ஒரு கேவலமான முன்னுதாரணம் இந்த நடிகன் விஜய். ஸோ அப்ப பெத்தவன் என்ன பண்ணுவாரு, அவங்களோட சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்காரு இப்படி ஒரு கேவலமான ஒண்ணு மகனா பிறந்திருக்கே அப்படின்னு. அப்ப அதை பற்றி உறவினர்கள் சொன்ன கருத்துக்கள் சரிங்களா. 2. 3வது கில்மிஷா அவர்கள், வாய்ஸ் அண்ட் ராசி அவர்களுடைய தரமான சம்பவம். எனக்கு தெரிஞ்சு இது கில்மிஷா அவர்கள் செகண்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இலங்கையில இருந்து வாய்ஸ் அண்ட் ராசி அவர்களுக்கு அப்புறம் இன்னொரு நட்சத்திரம் உலகளவில் பிரபலமானது, அதாவது ஃபீமேல்ல தான் ஃபர்ஸ்ட் கில்மிஷா அவர்கள். அவங்களுடைய ஒரு சம்பவம் ஒன்று அடுத்த மாதம் ஜெர்மனியில நடக்க இருக்கிற சம்பவம். இந்த 2 விடயங்களையும் இந்த காணொலியில பார்க்கலாம். நீங்க போடுற லைக்கு பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கவும், முடிந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்வியல் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க, அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம், பேசலாம். ஓகே, முதலாவது விடயம் விஜய் என்றவன், அது இன்னும் தெரியல மக்களே, விஜய் இப்படித்தான் வருது. 51 உயிர்களை அழித்தவனுக்கு என்னடா மரியாதை அப்படின்னா என்ன பார்த்து கேட்க தோணுது சரிங்களா. சரியா, 51 உயிர்களை அழித்தவன் ஒவ்வொரு வாட்டியுமே அவன் வெளியில வரைக்குள்ள பல சேதாரங்கள், பல 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 பெத்தவங்களோட கண்ணீர்கள் அப்படின்றக்குள்ள அப்படிப்பட்ட ஒருத்தன், ஒரு கேவலமான ஒருத்தனுக்கு மரியாதை அந்த வருது இல்லை, இப்படித்தான் பேச தோணுது சரியா. அடுத்தது தொழில உண்மையா இல்ல, யாரையுமே மதிக்கிற இல்ல, அந்த ஒரு ஊத்த மனசுடைய ஒரு மனிதன் அப்படின்னா அப்படித்தான் இருக்கலாம். கேவலமான மனசு, கேவலமான ஒரு நபர். அப்ப அப்படி இருக்கக்குள்ள அந்த நபரை பற்றி வருகின்ற உண்மைகள், அந்த நபர் பண்ற அசிங்கங்களை இந்த கண்கள் பார்க்கக்குள்ள, இந்த காதுகள் கேட்கக்குள்ள எப்படி பேச முடியும். ஒரு நல்ல சோறு தின்ற எவனுமே மரியாதை கொடுக்க மாட்டான் இப்படியான ஒரு ஆளுக்கு. 28 வருடம் வாழ்ந்த மனைவிய வேணாம் என்று போட்டு குரங்கு பின்னால திடீரிய நீ மனுஷனா? பெத்த பிள்ளைகளை 27 வருஷம் 25 வருஷம் உன்னை பெத்த பிள்ளைகளை விட்டு போட்டு அது அவங்களுக்கு செலவழிச்சத கூட கடனை எழுதி வச்சிருக்கேன். நீ எல்லாம் யாருடா? உன்னை பெத்து உன்னை வளர்த்து இது வரைக்குமே விஜய் என்ற ஒருத்தன் சினிமால கதாநாயகன் நடிக்க தகுதி இல்லாத ஒருத்தன், ஜீரோ. அது தகர டப்பா மூஞ்சேன்னு பல பத்திரிகைகளே எழுதிச்சு. 6 படம் 6 வருஷம் தொடர்ந்து ஃபிளாப். அதுக்கப்புறமும் இப்ப இந்த ஆள் இருக்க காரணம், பல பேர் ஒரு முதல் படம் ஃபிளாப்னாலே இல்ல சுமாரா ஓடினாலே காணாம போயிடுவாங்க. ஆனா எஸ்எஸ்சியோட செல்வாக்கு காசு தான் இவ்வளவு தூரம் வச்சிருந்தது. அப்படிப்பட்ட அப்பா அம்மாவையே அள வச்சு வீட்டை விட்டு துரத்துன்னு ஒருத்தன், தன்னை வச்சு விஜய வச்சு படம் எடுத்த டைரக்டர்ஸ் அதுல 90% வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்காங்க. 2 பேர் இல்லாம போயிருக்காங்க தற்கொலை பண்ணி. ஏன்னா விஜய வச்சு படம் எடுத்தபடி அவ்வளவு நட்டம். ஏன் தொழிலுக்கும் உண்மையா இல்ல, குடும்பத்துக்கும் உண்மையா இல்ல, ரசிகர்களுக்கு உண்மையா இல்ல. அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான மனிதன் அப்படின்னு ஒரு சகோதரி அவர்கள் வீடியோ போட்டிருந்தாங்க. ஒரு 20 வயசு சகோதரி கேட்கிறாங்க, நீ இப்படிப்பட்ட அசிங்கமான ஒரு வாழ்க்கையில இருக்கிற, நீ உன்னோட குடும்பத்தை பார்க்க முடியல, உன்னோட தொழில பொய்யா இருக்கிற, 50 கோடி 60 கோடி சம்பளத்தை எடுத்து போட்டு 200 கோடின்னு அடிச்சு விடுற, உன்னோட வயது மூத்த நடிகர்களுக்கு மரியாதை கொடுக்காத நீ தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு உனக்கே சூடு சொரணை இருக்கா? என்னடா தகுதி இருக்குன்னு ஒரு 20 வயசு பெண் விஜயை பார்த்து கேட்கிறாங்க. சரி, இதுதான் விஜயோட நிலைமை. நல்ல சோறு சாப்பிட்ற யாருமே விஜய மதிக்கிற இல்லை, மதிக்க முடியாது. அதுதான் நிலைமை அந்த ஆளோட.
சரி, அப்படி இருக்கக்குள்ள இந்த விஜயோட வழக்கு, விவகாரத்து வழக்கு வந்து செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் வரைக்குள்ள சங்கீதா மேம் அவர்கள் 250 கோடி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் அவங்களோட பிள்ளைகளுக்கும் சேர்த்து விவகாரத்தோட தரணும் வேண்டிய. ஆனா இந்த விஜயன்ற என்ன சொல்லியிருக்காங்கன்னா 35 கோடி தான் தரலாம் அப்படின்னு. நினைச்சு பாருங்க மக்களே, இது இவன் விஜய் உன்னை கூட்டிட்டு வந்தானுல, அந்த இன்னொன்னோட சுத்தி கொண்டு தெரிகிறான் இல்ல, ஒன்னு இல்ல 2-3 கிடக்கு. இப்ப பல பேருக்கு தெரிஞ்சது 1, சரிங்களா? அதுவோட ஒரு 7 நாள் பிரைவேட் ஷிப்ல போனதுக்கு 7 நாள் கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் என்னவோ செலவு பண்ணியிருக்கான். ஆனா இவன் கூட வாழ்ந்த மனைவி கேக்குள்ள 250 கோடி கேட்குறாங்க. இந்த ஆள்லாம் அடிச்சு விட்டுது. ஒரு படத்திலேயே 200 கோடி, ஒரு படத்திலேயே 150 கோடி அப்படின்னு. ஆனா மனைவி பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்க மாட்டாராம், முடிஞ்சது 35 கோடி தானா அப்படின்னு சொல்லியிருக்கான். பாருங்க எவ்வளவு தூரம் ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான மனிதன் இவ்வளவு நாள் மக்களை ஏமாத்தி கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு. ஆனா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொன்னது போல, காலம் பேசாது காத்திருந்து பது சொல்லும் அப்படின்ற ரீதியில இந்த விஜயன்றவன் ஒரு அரசியலுக்கு வந்தபடியாதான் இவன் எவ்வளவு கோர கொடூரன் அப்படி என்பதை இந்த காலம் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு. இவனுக்கு டிபாசிட் கூட கிடைக்காது. இது வரைக்கும் அரசியல்ல யாரும் தோக்காத அளவுக்கு இந்த விஜய் தோக்க போறான், சரிங்களா? சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இதுதான் அப்டேட். அவன் வந்து 35 கோடி தான் கொடுப்பேன் அப்படின்னு இருக்கான். அதனால இந்த வழக்கு ஜூன் 15க்கு தள்ளி போயிருக்கு, சரியா? இது வந்து சங்கீதா மேம் அவர்களுடைய அப்டேட். அடுத்தது வந்து நம்ம கில்மிசா மேம் அவர்கள். கண்டிப்பா கில்மிசா, வாய்ஸன் போன்றவர்கள் இளைஞரின் சிறப்பு. இவர்களை பார்த்து பல இளைய தலைமுறைகள் இவங்களை போல வரணும்னு செயற்படுறதுக்கு இவங்க ஒரு நல்லதொரு முன்னுதாரணம். ஸோ அப்ப கில்மிசா அவர்களுடைய 2/5/2026 வேடன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில, ஐ திங்க் சிங்கர் ரேப்பர் வேடன் நினைக்கிறேன், அவங்களுடைய நிகழ்ச்சியில வந்து கில்மிசா அவர்களும் வாய்ஸர் அவர்களும் அந்த 2/5/2026 நடக்க இருக்கிற நிகழ்வுல அவங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு. இது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி பெரிய கலைஞர்கள் ஒன்றா சேர்ந்து நடத்துற நிகழ்வு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றிய இன்னும் டீட்டெயிலுக்கு கில்மிசா அவர்கள், வாய்ஸன் ராசே அவர்கள் அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவில் இதை பற்றி போட்டிருக்காங்க. போய் பாருங்க. கலந்து கொள்ள விரும்புகிற நீங்க அதுக்கு ஏற்றது போல புக் பண்ணுங்க, சிறப்பீங்க. ஸோ இப்போ கில்மிசா அவர்களை பற்றி நம்ம இப்படி பேசக்குள்ள, வாய்ஸன் ராசே அவர்களை பற்றி இப்படி பேசக்குள்ள, பல பேர் அவங்களை கொண்டாடக்குள்ள, இவங்க எல்லாமே வந்து எந்தவித பேக்ரவுண்டும் இல்லாம தான் இப்படி இந்த இடத்துக்கு வந்தவங்க. அப்போ இப்போ ஒரு இவங்க ஒரு 6 வருஷம் 5 வருஷம் இல்ல 7 வருஷத்துக்கு முதல் இருந்த இடத்துல இப்ப இருக்கிற இளைய தலைமுறை இப்படியான நபர்களை பத்தி பார்க்கக்குள்ள, இப்படியான நபர்களை பத்தி கேட்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கான கான்ஃபிடன்ட் வரும். அந்த கான்ஃபிடன்ட் வந்தாலே எல்லாம் தானா வரும், சரிங்களா? ஸோ இவர்களின் வளர்ச்சி நாளைய தலைமுறைக்கான எழுச்சி. நன்றி.